நிற்கிறோம். சேர்ந்து பாடுவோம். அலங்கார வாசலாயே நுழைந்திட வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாயே நுழைந்திட வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே நுழைந்திட வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே நுழைந்திட வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இறைவன் இந்த திருப்பலி வழியாக நம் அனைவர் மீதும் தமது அருள் மழையை பொழிய விரும்புகின்றார். அந்த அருள் மழையை நாம் அனைவரும் சேர்ந்து வரவேற்போம். இந்த தூய்மையான திருப்பலி கொண்டாட்டத்தில்
பங்கேற்க நம்மையே தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல், இவனை என் மக்கள் மீது ஆட்சி புரிவான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 17 முதல் 19. அதிகாரம் 10, இறை வார்த்தை 1 முடிய. அந்நாட்களில் பென்யமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமினின் அபியாவுக்கு பிறந்த பெக்கோராத்தின் மகனான சேரோனின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ராயலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடி போ என்றார். அவர் எப்ராயிம் மலை நாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலீம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமின் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே, தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானோ திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும்
நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். அப்போது சாமுவேல் தைலக் குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்பு அடைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்பு அடைகின்றார். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரிப்பு அடைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்பு அடைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ வேண்டிய நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். பல்லவி. உமது வலிமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்பு அடைகின்றார். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சி பெரிதாயிற்று. மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்கச் செய்தீர். பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கசாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளே அழைக்க வந்தேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. நான் சொன்னபடி 3 கேள்விகள் கேட்க போகிறேன். ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன். பரிசு பெற்றவர்கள் முன் வருக. வாங்க. ஒவ்வொன்றிலையும் ஒரு இறை வார்த்தை, ஒரு ஜாமால, ஒரு புத்தகம். பொல்லாரின் தோள் வலிமை முறிக்கப்படும், ஆனால் நேர்மையாளரை ஆண்டவர் தாங்கிடுவார். எங்கே வருது இது? பைபிளில் எங்கே இருக்கு? கரெக்ட். திருப்பாடல் சொன்னாவே போதும். திருப்பாடல் 37:17. திருப்பாடல் 37:17. அடுத்த 2 கேள்வி பிள்ளைகளுக்கு. முதல்ல யூத்துக்கும் பிள்ளைகளுக்கும் முதல் முன்னுரிமை, அப்புறம் பெரியவங்களுக்கு. ஆனால் யாரும் கத்தக்கூடாது, கை மட்டும் தூக்கணும். தயவுசெய்து யாரும் கத்தாதீங்க. இன்றைய நற்செய்தியில் லேவி என்பவரை, அல்பேயின் மகன் லேவியை ஆண்டவர் அழைக்கிறார். லேவிக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அது என்ன? லேவிக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அது என்ன? பிள்ளைங்க சொல்றீங்களா? சொல்லு. இன்னொரு பேர் இருக்கு. ஒரு பேரே இருக்கு அவருக்கு. யார் சொன்னேன் நான், யாரும் பேசாதீங்க. புனித மத்தேயு வாங்கம்மா, தயவு செய்து வாயை விட்டுறாதீங்க. லேவியும் மத்தேயும் 2 பேரும் ஒண்ணுதான். உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. எங்க இருக்கு பைபிள்ல? உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின். வெரி குட். நீதிமொழிகள் 3:27. கடைசி கேள்வி. நாம் இப்போது பொது காலத்தில் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், வருடத்தில் பாஸ்கா காலம், திருவருகை காலம், தவக்காலம். இப்போ நம்ம பொது காலத்தில் இருக்கிறோம். தெரிஞ்சவங்க தயவுசெய்து கை தூக்குங்க, கத்தாதீங்க. பொது காலம் என்று ஆரம்பமாகிறது, என்று நிறைவு பெறுகிறது? கேள்வி. பொது காலம் என்று ஆரம்பமாகிறது, என்று நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்டீங்க இல்லையா? சொல்லுங்கம்மா. டிசம்பர் இல்லை சொல்லுங்க. தவறு கத்தாது. யார தவறு சொல்லுமா? எனக்கு சரியான விடை வேணும். இல்லைன்னா கரெக்டா ஆக்யூரேட்டா சொல்லணும். கேட்டா சொல்லுங்க. யாரோ சொல்லுப்பா. திருக்காட்சி. தவறு. நானே சொல்லிடுறேன், டைம் ஆகுது. கடைசி சொல்லுங்க. இந்த வாரம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா? என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லுங்க எனக்கு. இந்த வாரம் இப்போ அடுத்த வருஷம் வேற மாதிரி வரும். எனக்கு எப்போது ஆரம்பிச்சு எப்போ முடியும்? கடைசியானது நான் சொல். வெரி குட். எப்போ நிறைவு பெறுகிறது? எப்போ நிறைவு பெறுகிறது? சரி, உங்களுக்கு நீங்கள் ப்ரைஸ் விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் ஏற்கனவே ப்ரைஸ் வாங்கியிருக்கிறீங்க. ஒரு பாதி ப்ரைஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்னும் இறை வார்த்தை கிடைக்கல. உட்காருங்க போதும். அம்மா சொன்னது சரி. ஆண்டவருடைய திருமுழுக்குக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கும். இந்த வருஷம் ஆண்டவருடைய திருமுழுக்கு அசாதாரணமாக திங்கட்கிழமை வந்துச்சு. எப்போதும் ஆண்டவருடைய திருமுழுக்கு திருக்காட்சி விழாவுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும். இந்த வருஷம் அசாதாரணமாக திங்கட்கிழமை வந்தது. போன திங்கட்கிழமை
செவ்வாய்க்கிழமையிலிருந்து பொது காலம். கடந்த செவ்வாய்க்கு இப்போ முதல் வாரத்தில் இருக்கிறோம். எப்போ நிறைவு பெறும் என்றால் கிறிஸ்து அரசர் பெருவிழா. கிறிஸ்து அரசர் பெருவிழாவில் நிறைவு பெறும். ஓகே, இப்போ வேறு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஒரு பாதி ப்ரைஸ் கொடுக்குறேன். இயேசு பல புதுமைகள் செய்தார். இயேசு பல புதுமைகள் செய்தார். கரெக்டாக சொல்லுங்கள். அவர் கை மட்டும் தூக்குங்க. அவர் செய்த முதல் புதுமை நற்செய்தி பிரகாரம் கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமும். இயேசு செய்த கடைசி புதுமை என்ன? நற்செய்தி பிரகாரம். இந்த பக்கம் யாராவது சொல்கிறாங்களா? சொல்லுமா. சரி, தவறு, நான் சொல்லிடுறேன். பாஸ்காவா? நான் சொல்லிடுறேன். இயேசு உயிர்த்த பிறகு திபேரியா கடலில் மீன் பிடித்தவர்களுக்கு அந்த பக்கம் வலை போடுங்கன்னு பேதுருவிடம் சொல்லி 153 மீன்கள் பிடிப்பட்டது தான் அவர் செய்த கடைசி புதுமை. 153 மீன்கள் பிடிப்பட்டது தான் அவர் விண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் செய்த. சரி, கடைசி கேள்வி. நேரம் ஆகிட்டே போகுது. எளிதாக கேட்குறேன், நிறையா பேருக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் 2 சகோதரர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க. பிறகு அவர்களுக்குள்ள பகைமை வளர்ந்து கொண்டே போச்சு. ஒரு நாள் 2 சகோதரர்களும் சந்தித்தார்கள். அப்போது ஒருவன் இன்னொருத்தை பார்த்து சொல்கிறான், உன் முகத்தை பார்க்கும்போது கடவுளுடைய முகத்தையே பார்ப்பது போல இருக்கிறது. கேட்கலையா? இதுதான் அவசரம். ஐயோ, பரவாயில்ல, சொல்லுப்பா. இப்போ நீ என்ன? ஓகே, யாக்கோபு ஈசாவை பார்த்து சொன்னது. நீ கேட்கறது முன்னாடி சொன்னதுனால உனக்கு பாதி பிரைஸ் தான். உங்களுக்கு இறைவார்த்தை வரல. எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரு மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. எங்க இருக்கு? எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரு மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமியர் 15:13. Praise the Lord. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் லேவியை அழைக்கிறார். சுங்கச்சாவடியில் லேவியை அழைக்கிறார். இப்போ அழைப்பை பற்றி ஒரு சின்ன சிந்தனை 10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். என்ன சிந்தனைன்னா, கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் 4 வித அழைப்பை கொடுத்துக்கிறார். 4 விதம். முதல் அழைப்பு, நம்மை படைக்கும் போது மனிதராக படைச்சார். நம்ம ஒரு விலங்கா படைச்சிருக்கலாம், ஒரு செடியாக படைச்சிருக்கலாம். இந்துக்கள்லாம் என்ன நம்புகிறாங்க? சம்சாரா, அதாவது மறுபிறவி. நீ இந்த உலகத்தில் நல்லது செய்யலைன்னா அடுத்தது நாயாக பிறப்ப, இல்லை ஒரு செடியாக பிறப்ப அப்படின்னா நம்புகிறாங்க இந்துக்கள். ஆனால் நம்ம அப்படி நம்புறதில்லை. கடவுள் நம் அனைவரையும் மனிதர்களாக மனுஷிகளாக படைத்தார். அதான் முதல் அழைப்பு. ஆதாமை படைத்து அழைத்தது போல ஏவாளை படைத்து அழைத்தார். முதல் அழைப்பு. 2வது அழைப்பு, நம்மை கிறிஸ்தவர்களாக, அதுவும் கத்தோலிக்கராக அழைத்தார். கிறிஸ்தவராக எத்தனையோ பேர் உலகத்தில் இன்னும் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. இந்தியாவில் நம்ம 2.3% தான். இவ்வளோ 143 கோடி மக்கள், 143 கோடி மக்களில் நம்ம 3 கோடி கூட இல்லை. ஒரு சிறு மந்தை. ஆனால் நம்மை கிறிஸ்தவர்களாக, அதுவும் கத்தோலிக்க. ஏன் கத்தோலிக்கர்னா, கத்தோலிக்கரிடம் தான் உண்மையின் முழுமை இருக்கு. பிரிந்து போனவர்கள் பாதி உண்மை தான் இருக்கு. நம்மகிட்ட இது இறைவார்த்தை மட்டுமல்ல, நம்மகிட்ட 7 அருள் அடையாளங்கள், அன்னை மரியா பக்தி, புனிதர்களுடைய வணக்கம்,
எல்லாமே இருக்கு. திரு அவையின் போதனை முழுமையாக நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவர்களாக அழைத்து நம்மை கத்தோலிக்கர்களாக அழைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி. இரண்டாவது அழைப்பு. மூன்றாவது அழைப்பு நம்மை துறவரத்திற்கோ இல்லத்திற்கோ அழைத்தது. பெரும்பாலான மக்கள் இல்லறத்துக்கு தான் அழைக்கப்படுறாங்க, குடும்ப வாழ்க்கைக்கு. துறவரத்தார் இங்கே இருக்கிறோம், துறவு வாழ்க்கை பூண்டவர்கள். அதுவும் ஒரு அழைப்பு. மிஞ்செல்லாம் நினைப்பார்கள் அழைப்புன்னா குருவாக இருப்பது தான் அழைப்பு, இல்லை சிஸ்டராக தான் அழைப்பு. இல்லை, இல்லறத்தில் இருப்பதும் ஒரு அழைப்பு. இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு அழைப்பு. திருமணம் என்னும் அருள் அடையாளம் பெறுவது ஒரு அழைப்பு. நீங்கள் அனைவருமே அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இப்போ நான் சொல்ல வேண்டியது நான்காவது அழைப்பு. நான்காவது அழைப்பை பற்றி தான் நம்ம சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். நான்காவது அழைப்பு என்ன? 2 உதாரணம் புனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து. ஒன்று, 4-5 நூற்றாண்டில் வாழ்ந்த புனித அகஸ்தினார். அகஸ்தினார் ஏற்கனவே திருமணம் ஆனவர். இருந்தாலும் ஒரு வைப்பாட்டி வழியாக அவருக்கு ஒரு மகன் இருந்தார். திருமணமாகி வைப்பாட்டி வச்சிருந்தார். ஒரு மகனையும் பெற்றெடுத்தார். அவன் சின்ன வயசுல இறந்துட்டான், அது வேற விஷயம். ஆனால் அவர் வைப்பாட்டி வச்சிருந்தார். ஆகவே இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் முன் ஏற்புடையமல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் புனித அம்புரோஸ் என்ற தலை சிறந்த ஆயர், மீலான் உயர் மறை மாவட்ட, இத்தாலி நாட்டு மீலான் மறை மாவட்ட ஆயர் அம்புரோஸ் பேராயர் உடைய போதனையை, மறையுரையை கேட்டு மனமாறினார். பிறகு விசுவாசத்தை படித்து, குறிப்பாக பைபிள் எடுத்து படி என்று அவருக்கு ஒரு உணர்த்தப்பட்டது. தோலே ஏத் லேகே, லத்தீன் மொழியில் எடுத்து படி, எடுத்து படி, எடுத்து வாசி, எடுத்து வாசி. பைபிளை படிக்க ஆரம்பிச்சார். மனம் மாறினார். மனம் மாறி இன்று திரு அவையின் தலை சிறந்த ஒரு அறிவாளியாக, இறையியலராக இருக்கிறார். அவர் எத்தனையோ நூல்கள், எத்தனையோ மறையுரைகள் எழுதி மிகச் சிறந்த ஒரு இறையியலர். பல நூற்றாண்டுகளாக பலர் அவருடைய எழுத்துக்களை படித்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாங்க. ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு பாவியை, இந்த மாதிரி ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தவரை தலை சிறந்த ஒரு பேராயராக மாற்றினார். அந்த காலத்துலலாம் துறவரம் இன்றியமையாது அல்ல. திருவரம் இருந்தால் தான் பேராயராக முடியும்னு இல்லை. துறவரம் 11ஆம் நூற்றாண்டிலேருந்து தான் திரு அவையில் வந்தது. அதுக்கு முன்னாடி சாமியாருங்க, பிஷப்லாம் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 11ஆம் நூற்றாண்டுக்கு மேலே தான் துறவரம் ஒரு நிபந்தனையாக கட்டளையாக போடப்பட்டது. ஆகவே தலை சிறந்த ஒரு அழைப்பை பெற்றார். பாவ வாழ்க்கையிலிருந்து மேலான வாழ்க்கைக்கு இறைவன் அவரை அழைத்தார். 2வது, நம் நாட்டில் பணி செய்த அன்னை தெரேசா. நம் அனைவருக்கும் மிகவும் பிடித்த அன்னை தெரேசா. அவர்கள் என்ன அழைப்பை பெற்றார்? ஏற்கனவே அவர்கள் ஒரு துறவி. அவர்களுடைய சொந்த நாட்டிலிருந்து கல்கத்தாவில் லொரெட்டோ மடம், லொரெட்டோ கான்வென்ட்டில் கல்கத்தாவில் ஒரு ஆங்கில வழி பள்ளி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் இங்கிலீஷும் வரலாறு பாடமும் எடுத்துக்கொண்டிருந்தாங்க. வசதியான வாழ்க்கை. சிஸ்டர்களாம் நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல அருமையான இருப்பிடம், நல்லா இருந்தாங்க, வசதியாக வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் ஒரு அழைப்பு. குறிப்பாக அவங்க வருடாந்திர தியானத்திற்கு டார்ஜிலிங் மலை மேலே, கல்கத்தாவிலேருந்து மலை மேலே போகணும், ஒரு 400 மைல் போகிறதுக்கு கல்கட்டா ரயில் நிலையத்துக்கு போகிறாங்க. அங்கே பிச்சைக்காரரை பார்க்குறாங்க. போகிற வழியெல்லாம்
பிச்சைக்காரர்கள் ஏழைகளை பார்க்குறாங்க. அந்த தியானத்தில் ஒரு மனமாற்றம். நான் பணக்கார குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரவா, அங்கேருந்து இத்தனை 1000 மைல் கடந்து வந்தேன். 1000 மைல் கடந்து வந்து பணக்கார பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரவா வந்தேன் நான். இல்லை, என்னுடைய அழைப்பு அந்த பிச்சைக்காரர்கள், ஏழை மக்கள், வீடு இல்லாதவர்கள், பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க, தெருவில் வாழ்கிறவங்க, தெருவில் குடியேறுறவங்க, அவங்களுக்கு தான் என் வாழ்க்கை என்று வெகு நேரம் ஜெபித்து, வெகு நாட்கள் ஜெபித்து, ஒரு சாமியாரோட கலந்து பேசி, கடைசியில் ஒரு நாள் பாக்கெட்டில் 5 ரூபாய் வச்சுக்கிட்டு, 5 ரூபாய், அந்த காலத்தில் 5 ரூபாய் கொஞ்சம் பெரிய பணம், 5 ரூபாய் வச்சுக்கிட்டு கல்கத்தாவில் குடிசை பகுதிக்கு நேரடியாக பயணம் செய்கிறோம். வேறு ஒன்றும் தெரியாது. 5 ரூபாய் பாக்கெட்டில் கான்வெண்ட்டை விட்டுட்டு கேட்டை சாத்திட்டு குடிசை பகுதிக்கு போகிறாங்க. அதிலிருந்து ஒரு புதிய அத்தியாயம் அவர்கள் வாழ்க்கையில். மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும், எப்படிலாம் அவங்க பணி செஞ்சாங்க, எப்படி பிரபலமானாங்க, எப்படி நோபல் பரிசு பெற்றார்கள். ஆகவே அழைப்புக்கு உள் ஒரு அழைப்பு, அழைப்புக்கு உள் ஒரு அழைப்பு. அகஸ்தினாரும் ஒரு அழைப்பை பெற்றார், திருமணமான அழைப்பு. அந்த அழைப்புக்கு உள் பேராயராக அழைப்பை பெற்றார். அன்னை தெரேசா துறவர லொரோட்டோ சபையில் துறவியாக மாறுகிறார். அந்த அழைப்புக்குள் ஒரு அழைப்பை பெறுகிறாள். இது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நாம் எல்லோரும் இல்லறத்தில் இருக்கிறோம், இல்லறவாசிகள். ஆனால் நமக்குன்னு ஒரு அழைப்பு கடவுள் வச்சுக்கிறார். என்ன அழைப்பு? அதை நீங்கள் ஜெபத்திலும் பெரியவர்களுடைய ஆலோசனை, குருவானவர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனையில் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ஏழை மக்களுக்கு சேவை செய்ய வின்சென்ட் பால் சபையில் சேர அழைக்கலாம், அல்லது மரியாள் பக்தியை பரப்ப மரியாள் சேனை அழைக்கலாம், இல்லை ஜெப வீரர்களாக மாற இன்டர்செசரி ப்ரேயர் குரூப், பரிந்துரை ஜெபக்குழுவில் சேரலாம், இல்லை நோயாளிகளை எப்போதுமே சந்திக்கிறதுக்காக ஒரு அழைப்பு கிடைக்கலாம். கண்டிப்பாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை வச்சுக்கிறாங்க. சும்மா திருமணமானோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், அவங்கள பெரியவளாக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அது மட்டும் இல்லை, அது கடமை. அந்த அழைப்புக்குள் ஆண்டவர் நம்ம என்ன அழைப்பு கொடுக்குறார்? ஒவ்வொருவரும் ஜெபித்து தேர்ந்து தெளிய வேணும். டிசர்ன்மெண்ட். போப் பிரான்ஸ் அடிக்கடி டிசர்ன்மெண்ட் பேசுகிறார். தேர்ந்து தெளிதல். ஆவியின் வல்லமையால் ஜெபத்தில் பெரியவர்களுடைய ஆலோசனையோடு ஆண்டவர் என எந்த பாதையில் அழைக்கிறார், எங்கே அழைக்கிறார் என்று நாம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு மேலே நாம் பேச விரும்பல. ஆண்டவருடைய தூயாவி நம் ஒவ்வொருவரையும் 4 விதத்தில் அழைக்கிறார். 4வது அழைப்பு என்னவென்று நாம் சிந்திப்போம், ஜெபிப்போம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதம் அடைந்து இறைப்பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுத்துகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி இந்த ஒரு நாள் தியானத்தை வழிநடத்தி இறை வார்த்தை பகிர்வை கொடுத்து இப்பொழுது எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து
தருளும். ஆண்டவரே, தீம் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, தகுந்த தயாரிப்போடு இருக்கிற கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளவும். பிற மதத்தினரோ பிற சகோதரர்களோ யாராவது வந்திருந்தால் தயவு செய்து நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்து அமைதியாக ஜெபிக்கவும், திருவிருந்தில் பங்கு கொள்ள வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.
அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழ்வேன். ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வன்மையாய் என்னை கட்டிடும். பொருது சத்துருவின் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வாள் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.